ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் தேவனுடைய ஈவு என்ன என்பதை குறித்து நாம் தியானிப்போம். எபேசியர் 2 அதிகாரம் 8வது வசனம் இவ்வாறாக சொல்கிறது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அன்புக்குரியவர்களே, நாம் பெற்றிருக்கிற ரட்சிப்பானது தேவனுடைய ஈவே ஆகும். ஏனெனில் கிருபையாக இயேசுவினாலும் அவர் அருள்கிற விசுவாசத்தினாலுமே நாம் ரட்சிக்கப்பட்டோம். எனவே தான் ரட்சிப்பு யாரால் வருகிறது என்று பார்த்தால், சங்கீதம் 3 அதிகாரம் அதனுடைய 8வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, ரட்சிப்பு கர்த்தருடையது. அதே போல் அப்போஸ்தலர் 4:12 வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை என்று. ஆம் அன்புக்குரியவர்களே, ரட்சிப்பு கிருபையினாலும் விசுவாசத்தினால் வருகிறது. கிருபை இயேசுவை குறிக்கிறது. விசுவாசத்தை நம்மளே தொடங்கினவரும் அதை முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே உள்ளது. எனவே இந்த ரட்சிப்பானது நம்முடைய சொந்த முயற்சினாலேயோ, நம்மளுடைய சொந்த சுய பரிசுத்தத்தினாலேயோ, நம்முடைய சுய காரியங்களினால் அல்ல, இது முழுவதுமே தேவனால் வருகிறதே ஆகும். இந்த ரட்சிப்பு எப்படி இருக்கிறது என்று பார்த்தோமானால், சங்கீதம் 69:29 வசனம் இவ்வாறு சொல்கிறது, உம்முடைய ரட்சிப்பு எனக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறது. ஆம் அன்புக்குரியவர்களே, நாம் உலகத்திலே பாவத்தின் பிடியில் இருந்த பொழுது ஆண்டவர் நம்மை ரட்சித்து உயர்ந்த அடைக்கலமாகிய அவரிடமே நம்மை வைத்தார். இதனாலே நாம் அகல பாதாளத்திற்கு நாம் தப்புவிக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய ஆத்துமா உயர்ந்த அடைக்கலமாகிய பரலோகத்திற்கு சொந்தமாக இருக்கிறது. இந்த ரட்சிப்பு எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் என்றால், ஏசாயாவுடைய புத்தகம் 62 அதிகாரம் அதனுடைய 1வது வசனம் தன் கடைசி பகுதி இவ்வாறாக சொல்லுகிறது, அதன் ரட்சிப்பு எரிகிற தீவட்டியைப் போல வெளிப்படும் மட்டும் என்று சொல்லியிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய ரட்சிப்பானது ஒரு தீவட்டியைப் போல எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். இதனாலே அநேகர் நம்முடைய அந்த வெளிச்சத்திலே ஆண்டவரை கண்டு ரட்சிப்படைவதற்கு நாமும் காரணமாக இருக்க வேண்டும். அடுத்தபடியாக இதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், பிலிப்பியர் 2 அதிகாரம் 12வது வசனம் இவ்வாறு சொல்கிறது, ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாக இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாக இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அன்புக்குரியவர்களே, நம்முடைய ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும். இது ரட்சிப்படைந்து விட்டோம் என்று நாம் இருந்து விடாதபடி ஒவ்வொரு நாளும் நம்மை பரிசோதனை செய்து நாம் பிரயாசப்பட வேண்டும். நமக்காக மாத்திரமல்ல, நம்முடைய உறவினர்கள், நண்பர்கள், நமக்கு தெரிந்த அனைவரும் ரட்சிப்படைவதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும். இரண்டாவதாக எபிரேயர் 2 அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தின் கடைசி பகுதி இவ்வாறாக சொல்லுகிறது, இவ்வளோ பெரிய ரட்சிப்பை குறித்து நாம் கவலை அற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக்கொள்வோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள் என்று. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நாம் ரட்சிப்பை குறித்து கவலைப்பட வேண்டும். பிரியமானவர்களே, நம்முடைய ரட்சிப்பை குறித்து மாத்திரமல்ல, நம்மை சுற்றியுள்ளவர்களுடைய, நம்முடைய நண்பர்களுடைய, நம்முடைய உற்றார் உறவினுடைய வாழ்க்கையிலும் நாம் அனுபவித்த அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் நாம் கவலையுற்றவர்களாக ஆண்டவரிடத்தில் நம்முடைய பாரங்களை சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த வார்த்தைகளால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.